ஒன்னுங்க சைனீஸ் ரொமான்ஸ் சீரியலோட 4th எபிசோட இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் துணை நம்ம பின்சோட ஹோட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வராங்க. வந்தோடனே வந்து ஒரு பூனை மாதிரி வந்து யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருவாங்க. அப்போ பின்சோ பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஹீரோயின் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பின்சோவும் சரி இன்னைக்கு காலையில் நீ ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சுட்டேன்னு நினைக்கிறேன், சரி வா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போகிறாங்க. நம்ம பின்சோ வந்து காஃபியை வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நர்ஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ மேலே ஹீரோயின் விழுந்துவாங்களே அதை நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்து இப்போ எதுக்காக நான் அவனை நினச்சிட்டு இருக்கேன் பின்சோ எங்கே இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பின்சோவை பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பின்சவும் காஃபி போட்டு முடிச்சிடுறாங்க. சரிவா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டேபிள் கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து காஃபி தராரு. ஹீரோயின் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறாங்க, யுவான் சேன் நல்லா இருக்கான்னு எப்படி சொல்கிறேன், அது மட்டும் நான் சீக்கிரம் வில்லேஜுக்கு போனேன் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அது மட்டும் உனக்கு அங்கே ஒரு பிரான்ச் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நீ வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு பின்சவும் ஜாப் தேடுறது ரொம்ப கஷ்டமா என்ன, அதனால தான் எனக்கு கூப்பிடுறேன் என்ன, அதே மாதிரி நீ போனால் டெலிவரி பண்ணக்கு இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பின்சோ கலாய்க்கிறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் அதுக்காக சொல்ல, நீ அங்கே வந்தீங்கன்னா என்னை பாதுகாப்பாக பார்த்துப்பீல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்சவும் எப்பவுமே நான் அவங்க கூட இருக்கணும்னு சொல்லுவியா, அதுக்கு தான் உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயின் வந்து அவன் என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது பின்சோ வந்து அவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினால எதுவுமே சொல்ல முடியல. அப்போ ஹீரோயின் வந்து எங்க அக்கா பத்தி கேட்கலாம்னு சொல்லி தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்சோவும் கவலைப்படாத, அவளை நான் தேடிட்டு தான் இருக்கேன், சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் காஃபி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து காஃபி ஷாப்ல இருந்து போனை பார்த்தே வெளியே வராங்க. அப்படியே நம்ம ஹீரோவையும் இடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் உனக்கு என்னை பார்க்கறதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போக பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, நைட் என் கூட இருந்தனா சரியா ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வச்சுட்டு நான் அதுக்காக சரியா ஃபீல் பண்ண போறேன், நான் என்ன உங்க கூட என்ன டேட்டிங்கா வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. நைட்ல என்னதான் யோசிச்சுட்டு இருக்க, நேற்று நீ என்னை சாகர கொண்டு போயிட்டு அதை நினைச்சு நீ கவலைப்படுவேன்னு சொல்லி தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து நீ பார்க்க நல்லா தான் இருக்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உங்க நான் சண்டை போட வரல, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, காலையில தானே சொன்னேன் உனக்கு வேலை வாங்கி தரதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்கல, அதனால எனக்கு இந்த ஹெல்ப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோனோட கையை பிடிக்கிறாங்க. எனக்கு இப்போ பணம் அவசியம் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாங்க. அப்ப ஹீரோன் வந்து கையை தட்டி விட்டு சொல்றாங்க, பணம் வந்து எனக்கு முக்கியம் கிடையாது, என் கனவு தான் முக்கியம், பணத்துக்காக என் கனவு விட முடியாது, அது மட்டும் நீங்க வந்து என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா வந்துக்கிறீங்க மாஸ்டர், பாய் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணிட்டு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஹீரோவும் நம்ம ஹீரோயின் பின்னாடியே போறாங்க. எதுக்காக பின்னாடி வரீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. என் கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி டேலண்டான பொண்ணு ஒருத்தி வேணும்னு சொல்லி நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் டேலண்டானவளா, உங்க கம்பெனி வந்து பிசினஸ் விட்டே போயிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து போறாங்க. ஹீரோவும் பின்னாடியே வராது. எதுக்காக இன்னமும் பின்னாடி வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. கம்பெனிக்கு நீ வேலைக்கு வர வரைக்கும் நான் பின்னாடி தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வாட்டி என் கம்பெனிக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒத்துக்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை வந்து அந்த கம்பெனி கூட்டிப்பாங்க. அந்த கம்பெனி பார்த்து ஹீரோயின் வந்து இந்த இடத்துல நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்றேன், இந்த கம்பெனியை பார்த்தியா, போன வாட்டி நான் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இந்த இடத்துல நடக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்க வெஞ்சு கிட்ட தானே ஒர்க் பண்றீங்க, நான் இங்க ஒர்க் பண்ணிருக்க அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நான் தான் எங்க மேனேஜர், அதனால நான் யாரை வேணா வேலைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் கேட்குறாங்க, நான் அவர் கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டு அவருக்கே காசு தரணுமா, என்ன நினச்சிட்டு இருக்கேன், உனக்கு அவருக்கு எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து உனக்கு மூளை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி உனக்கு அப்பாயின்மெண்ட் அப்புறமே தரேன், நம்ம இப்போ டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோயின் நினைக்கிறாங்க, இவன் பாஸை பற்றி கவலையே பட மாட்டான், நான் என்னதான் நினச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஹீரோயின் பார்த்துட்டு இது என்ன வீடாச்சு, என்னோட வீட்டுக்கு நீ டின்னர் கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ சொல்ற, ஒரு வாட்டி தப்பு பண்ணா உன்னை வாட்டி தப்பு பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், இதை அப்படியே விட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோயின் வந்து முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எனக்கு ரொம்ப பசிது வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து அதுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, உனக்கு வேலைக்காக நான் எனக்கு ஃபுல்லாக அழைச்சிட்டு இருந்தேன், காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் வந்து முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து எனக்கு காலையில் வந்து எனக்கு கொள்ள ட்ரை பண்ணிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து கார் கதவை திறந்துருவாங்க. அப்போ ஹீரோயின் நினைக்கிறாங்க, இப்போதான் நம்ம கூட பழக்கம், அதுக்குள்ள வந்து டின்னருக்கு வரதுக்கு ரொம்பவே உரிமை எடுத்துக்கிறானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மிட்ல பெஞ்சுக்கு வந்து நான் ஒருத்தர் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை வந்து நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து கூட்டிட்டு போவாங்க. ஜிக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் லிவிங் ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு வராங்க. இந்த இடத்துல நீங்க அமைதியா உட்காருங்க, நான் வந்து உங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. நம்ம ஹீரோ வந்து சோபால உட்கார்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கிச்சனுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் நினைக்கிறாங்க, ஜிக்கி மட்டும் பார்த்துட்டு பத்தி சொன்னானா அவ்வளவுதான், நம்ம 2 பேரும் சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறாங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணி இவனை அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தோணுது, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எடுத்துட்டு பவுல்ல வந்து சுடுதண்ணி ஊத்திட்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பவுடர் எல்லாம் இருக்கும்ல அதையும் தூக்கி போட்டுடுறாங்க. அவ்வளவுதான் இன்ஸ்டன்ட் நூடுல் ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஏதாவது ஆட் பண்ணும் போல இருக்கே, எது மட்டும் இல்லாம இவன் எனக்கு ரொம்பவே பிடிக்காத ஃப்ரெண்டு, சரி நம்ம முட்டையை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு
ஒரு முட்டையை வந்து நூடுல்ஸ்ல போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் சரி வெஜிடபிள்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாமா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், உனக்காக நான் எவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து சொல்லிட்டு சரி பிக்கிள்ஸ் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜில் போய் பிக்கிள்ஸை தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நேரமாக பிக்கிள்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிட்ஜ் கூட தேடிட்டே இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஜிகி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஊருக்கா பேக்கெட்டை ஜிகி எடுத்துட்டு இங்கே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்னை பயமுறுத்திட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிகி வந்து ஹீரோயினை கூப்பிட்டு உனக்கும் அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து எனக்கும் அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல முடியாமல் இருப்பாங்க. அப்போ ஜிகி சொல்கிறாரு நேற்று தான் வெஞ்சி கிட்ட வந்து உங்களை பற்றி கேட்டேன், ஆனால் அவளுக்கு வந்து உங்கள் மேலே கவலையே கிடையாது, ஆனால் நீ பரவாயில்ல ஒரு நல்ல பையனாக பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை வெஞ்சி வந்து உங்களுக்கு ஏற்றவரே கிடையாது, ஆனால் உங்கள் மாஸ்டர் வந்து பார்க்க அழகா ஹேண்ட்ஸமாக இருக்காரு, அவன் வந்து உனக்கு ஏற்ற மாதிரி தான் தெரியலாம். அது மட்டும் இல்லை பசங்களுக்கு எப்பவுமே அழகா ட்ரெஸ் பண்ணாதான் பிடிக்கும், நீ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த சான்ஸ் நீ விட்டுறாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறாங்க 15 வருஷமா வென் ஃபேமிலியை நீங்க ஒர்க் பண்றதா சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு என்னடானே என்னோ மாஸ்டருக்காக சப்போர்ட் பண்றீங்க, ஒருவேளை அவங்க மேல உங்களுக்கு க்ரஷ் வந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிகி சொல்றாரு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு பிடிக்காது, அது மட்டும் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, இது வந்து நான் உனக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து சரி இன்னைக்கு இங்க நான் தான் எல்லாத்தையுமே மறந்துங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு சொல்லி கிச்சன்ல இருந்து அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஜிகி போய் நம்ம ஹீரோ கார்ல போய் சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரியே நான் யுவான் கிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி. அவரோட ரிலேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு ஜிகி சொல்றாரு நீங்க கவலைப்படாதீங்க, நான் நிறைய ரொமான்ஸ் நாவல்ல பார்த்துருக்கேன், எப்பவுமே ஹீரோயின் பின்னாடி நிறைய பசங்க சுத்துவாங்க, ஆனா ஹீரோ வந்து ஹீரோனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறாங்க. நான் கூட என் ஆளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிகி சொல்றாரு. அது கேட்டு ஹீரோவும் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து லஞ்சை கொண்டு வராங்க, நம்ம ஜிகி நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டேபிள்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. நான் சமைச்சிருக்கேன், நான் கூட இந்த அளவுக்கு சமைச்சது கிடையாது அப்படின்னு சொல்லி ஜிகி சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்து அந்த நியூஸை பார்த்துட்டு சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் வந்து ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வீட்டுக்கு வந்து என்ன மாதிரி டிஸ் பண்ணி தருவியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும் பிக்கிள்லாம் வச்சுக்கணும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஜிகி கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு ஜிகிக்கு என்ன சொல்றதே தெரியாது. அப்ப ஹீரோ ஜிகி கிட்ட போய் நைட் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஹீரோயின் போய் வாயை பத்திக்கிறாங்க. உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து எனக்கு நல்ல சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோனும் சரி நான் சமைச்சிட்டு வரேன், அது வரைக்கும் அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஜிகியும் போய் டேபிள்ல உட்காராங்க. உள்ள போய் நம்ம ஹீரோயின் வந்து கோவமா எல்லாத்தையும் சமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேபிள்ல வந்து எல்லா டிஷ்ஷையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சமைச்சிட்டேன், இந்த டிஷ்ல வந்து எதுவுமே நீ மிச்சம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜிகி வந்து கொஞ்சம் அமைதியா உட்காந்துங்க, ரொம்ப நேரம் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் குக் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் நீங்க நல்லா டேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு யார் வந்து உனக்கு வந்து குக்கிங்கை வந்து கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எங்க அம்மா தான், எங்க அம்மா வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருந்தாங்க, அப்பதான் இந்த விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு அப்பனா உனக்கு கம்பெனியில் ஒர்க் பண்ண பிடிக்காது, சமைக்க பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் உனக்கு வந்து ரெஸ்டாரண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி ஆசை, என்ன பொறுத்த வரைக்கும் சாப்பாடுங்கிறது எல்லாத்துக்குமே சமமானது, அதே மாதிரி நானே அதை பத்தி கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ நீயே கத்துக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கிறாரு நீ தான் நிறைய கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஏன் நீ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு அதுல எல்லாம் இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க அக்கா தானே அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. லிமிட்ல ஒருத்தர் வந்து அவங்களோட கனவுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க கனவை அச்சீவ் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கேட்கறாங்க உன்னோட கனவு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு உன்ன மாதிரி தான் நான் எப்பவுமே பிஸியா இருப்பேன், அப்படிலாம் நினைச்சு பார்ப்பேன், இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் கேட்கறாங்க உனக்கு அந்த ஜாப் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஜாப் வந்து நீ விட்டலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து நான் சீரியஸாக தான் சொல்றேன், ஜாப் விட்டலாம்ல கேட்குறாங்க. நம்மளுக்கு இருக்கிறது வந்து ஒரே ஒரு லைஃப் தான், அதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கணும், அதை விட்டுட்டு வந்து அதை பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், நான் செத்ததுக்கு அப்புறம் அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நான் ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் கிடையாது, ஆனால் நீ வந்து எல்லாத்தையும் சீக்கிரமா இம்ப்ரெஸ் பண்ணிடுற அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஹோட்டலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு எனக்கு சின்ன ஹோட்டலில் ஓப்பன் பண்ணணும் ஆசை தான், ஒருவேளை நான் ஹோட்டல் ஓப்பன் பண்ணா ஆள் சாப்பிட வந்தா நான் எப்படி வந்து சமைப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு டிஷ்ஷை பார்த்துட்டு இல்லை எவ்வளோ அழகா போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயின் வந்து இந்த டிஷ்ஷை வந்து நான் சூப்பரா சமைப்பேன், இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து இது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜிகி சொல்றாரு அது காலம் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு இல்லை நான் காலம் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ்ஷை வந்து சாப்பிட்றாரு. செம காலமா இருக்கும். அப்போ ஹீரோயின் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து அது ஒன்றும் அவ்வளோ காலமா இல்லை நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின் வந்து குக்கர்ல ரைஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜிகியும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. இல்லை நானே போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போயிட்டு தண்ணியை வந்து வேகமாக குடிச்சிட்டு பாரு. இப்போ கரெக்டாக வந்து அசிஸ்டன்ட் வந்து ஃபோன் பண்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. அப்போ அசிஸ்டன்ட் சொல்றாங்க உங்க வைஃப் பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, உங்க வைஃப் வந்து 7 சிட்டிக்கு வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை வந்து புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ என்ன 7 சிட்டிக்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க என்ன ரொம்ப நேரமா இங்கேயே நின்றுருக்கீங்க, ரொம்ப சுகமா இருக்கிற மாதிரி தெரியுது, சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னதால இப்படி இருக்கீங்களா என்ன, உங்களுக்கு ரைஸ் குக்கரை ஓப்பன் பண்ண தெரியாதா, நான் வேணா ஓப்பன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போறாங்க.
ஹீரோ வந்து ஹீரோனை ஸ்டாப் பண்ணிட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோன்னு சொல்கிறாங்க, உங்களுக்காக சாப்பாடு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவோட கையை வந்து லைட்டாக எடுத்து விட்டு, மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு சாப்பாடு வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ வந்து ஓகே இப்போ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அனுப்பி வச்சிடறாங்க. இது மாதிரி 3 பேரும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, நைட் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் தான் நிறையா இருக்கும், எங்கூட டின்னருக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயின் வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் வருது, டிக்கெட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து ஹீரோயின் வந்து இல்லை டிக்கெட் புக் பண்ண எப்படி கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஜிக்கியும் நம்ம ஹீரோவும் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. ஜிக்கி சொல்றாரு, இதை வந்து வெஞ்சி தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து எதுக்காக வெஞ்சி இதை பண்ணணும், என்னை வெளியே விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து சைகை காமிக்கிறாரு பணம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெஞ்சியும் பணத்துக்காக தான், நீங்கள் ஒன்றும் காசு இல்லை அதனால விட்டு இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி வெஞ்சி சொல்றாங்க. எதுக்காக வெஞ்சி வந்து எனக்கு கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ண கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இதை வேணாம்னு சொன்னீங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாய முடி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வெஞ்சிக்கிட்ட கண்ணு காமிக்கிறாங்க. வெஞ்சி வந்து எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, எனக்கு டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. ஹீரோ கேட்குறாரு, சரி இப்போ வந்து என்னோட கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணலாம்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோன்னு சொல்கிறாங்க, என்னால் வர முடியாது, அவனுக்கே நான் ஒர்க் பண்ண என்ன ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க, உனக்கு புரியாது, அவன் ஒரு மாதிரியான ஆளை ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, கம்பெனி வந்து பெரிய கம்பெனி, அதனால வந்து அங்கே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனிக்கே வரமாட்டான், அதனால இதை பற்றி நீ யோசிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க, கம்பெனிக்கே வரமாட்டான், நான் இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹீரோ வந்து இதை பெருசாக நினச்சி பார்க்காத, நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால காலையில் நம்ம ஹீரோவோட கேபினில் காமிக்கிறாங்க. மேனேஜர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிடுறாங்க. ஹீரோவோட கேபினுக்கு வெளியில் வந்து அசிஸ்டன்ட் வந்து மேனேஜரோட கேபின் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறாரு. அங்கே ஒர்க் பண்ணுற 2 பொண்ணுங்க வந்து என்னாச்சு வெண்ணுக்கு, ஏன் இப்படி மாற்றிட்டீங்க போர்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் வந்து உங்கள் வேலையை போய் பாருங்கள், இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சிடறாங்க. அசிஸ்டன்ட் போர்டை மாற்றி முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை வந்து ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, இங்கே நீ ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதே மாதிரி யார் பேச்சும் கேட்க வேண்டாம், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோனும் மேனேஜர்னா அவ்வளோ பவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் கொஞ்சம் பவர் தான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹீரோனும் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்ப போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும், எல்லாருமே ஜீனியஸ் பொண்ணு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மேனேஜருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் சரி நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து மேனேஜர் ரூமுக்கு வராங்க. நீங்கள் தான் ஜங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவரும் ஆமான்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பவ் பண்ணிட்டு வணக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேர் சொல்லுவாங்க. அவரே வந்து நீங்கள் யுவன்சி தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஹீரோனும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரே வந்து சரி நான் அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க சைன் பண்ணிட்டு போட்டா போதும், நீங்க மேனேஜர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோன் சொல்றாங்க, நான் இப்பதான் புதுசா ஜாப்க்கு வந்திருக்கேன், இதை எப்படி எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, டைப்பிங் தெரியுமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு லிஸ்ட் எடுக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோனும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை நீங்க டேலண்ட் ஆனவங்க தானே, நீங்க மேனேஜருக்கு அசிஸ்டண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, வந்து அதிகமா சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இப்படி நான் வேலைக்கு வந்தேன்னா ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்களை பாருங்க எவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க சொன்ன ஜாபுக்கே வந்து நீங்க இது பண்ணலாம், நீங்க சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயின் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து சரி நான் கொஞ்சம் கான்ட்ராக்டை வந்து மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து அவங்களோட ஒர்க்கிங் கார்டை வாங்கிட்டு வெளில வராங்க. ஜாப் தேடுறதுன்னு அவ்வளவு கஷ்டமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஜாப் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. அதை பார்த்து ஹீரோ வந்து சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோ வந்து புதுசா கண்ணாடிலாம் மாட்டிருப்பாரு. அது மட்டும் இல்ல ஹீரோட மெசேஜை பார்த்துனே போய் வந்து ஃபைல் எடுத்துட்டு ஸ்டைலா போய் நின்னுக்கிறாரு. தாயெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்டைல் பண்ணிட்டு நின்னுப்பாரு. ஹீரோனுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் வந்து வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் மாத்தி நின்று பாப்பாரு. அப்பவும் நம்ம ஹீரோயின் வந்து வரமாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் வந்து வாங்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஸ்டைலா நின்று பார்த்துட்டு பாரு. அப்பவும் நம்ம ஹீரோயின் வந்து வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி மேனேஜர் கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு அவ இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மேனேஜர் வந்து அவங்க வந்து ரிசப்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேனேஜரோட அசிஸ்டன்டா தானே ஒன்று போட சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்து தான் நீங்க பண்ண சொன்னீங்க, அதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. முட்டாள் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோ வந்து கண்ணாடி கட்டு கோவமா கீழே போறாரு. ரிசப்ஷன்ல வந்து 2 பொண்ணுங்க வந்து பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோன் வந்து பாக்ஸ் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த பொண்ணுங்க வந்து நீங்க வந்து புதுசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோனும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களும் வந்து தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுங்க நீங்க பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோன் சந்தோஷமா இருக்கிறது பார்த்து ஹீரோவும் சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சாயங்காலமா எது நம்ம சங்க் வந்து ஹீரோனுக்கு வந்து வேஜஸ் வந்து கொண்டு வந்தாங்க. 300 யாம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை ஓவர் டைம் 1 hour பண்ணினா உனக்கு 100 யாம்ஸ் கிடைக்கும். இங்க ஒர்க் பண்ணா வேஜஸ் வந்து டபுள் மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது கேட்டு ஹீரோயின் டான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வேஜஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, நானே வந்து வாங்கிப்பேன், எதுக்காக கொண்டு வந்து தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, பரவாயில்ல நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் பாய் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சிடறாங்க.
அப்போ ஹீரோயின் வந்து எங்கள் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரியில் பார்க்குறாங்க. அவளை மாஸ்டர் சொன்ன மாதிரியே வந்து சாரி வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. எனக்கு 300 யாம்ஸ் வந்து வேஜஸ் கிடச்சிருக்கு, அதனால அதை வச்சு உங்களுக்கு டின்னர் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் எனக்கு ஜாப் வாங்கி தந்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து மெசேஜ் அனுப்புறாங்க. அது ஹீரோ பார்த்துட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப குட் டைம், அது மட்டும் எப்பவுமே நான் இப்போ பிஸியாக தான் இருப்பேன், இன்னைக்கு வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி எதுவும் ஃப்ரீயா இல்லையே, யாராவது பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. ஹீரோ வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் போறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் கூப்பிட்டு நான் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கஸ்டம் வந்து பார்க்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு, பார்க்க எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பின்சோவை வந்து ஒரு பாட்டில் காமிக்கிறாங்க. செமையா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யுவன்சியாவை நினைச்சு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் யுவன்சியாவை பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த காலேஜ்க்கு வந்துருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்சோ கிட்ட கேட்டுப்பாங்க. அது மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றோம், என் ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க பிரசிடென்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நம்ம யுவன்சியாவுக்கு அனுப்பின மெசேஜையும் பார்க்குறாங்க. கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் உன்னை பழைய இடத்துல நான் மீட் பண்ணுவேன், நீ எங்கே இருக்க யுவன்சியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே பின்சோ நினச்சி பார்க்குறாரு. யுவன்சியா கண்டுபிடிக்க ஒரு ஆள் அனுப்பியிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க மாதம் யுவன்சியாவும் விண்டாவும் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்க ஃபோட்டோ வந்து அனுப்பியிருப்பாங்க. விண்டாங்க ஒரு ஃபோட்டோ வந்து சரியாக தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம பின்சோ வந்து செமையாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா யுவன்சியா வந்து பின்சோ வந்து ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்காரு. ஹீரோனை காமிக்கிறங்க. ஹீரோக்காக ரொம்ப நேரமாக ஆஃபீஸ் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அரை மணி நேரம் ஆச்சு ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பின்சோ கிட்ட இருந்து கால் வரும். ஹீரோனும் அலோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பின்சோ சொல்வாரு, யூ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோனு உங்களுக்கு என்ன ஆச்சு, ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பின்சோவும் இப்போ நான் என்ன பண்ணுறது, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோனு எங்கே இருக்கீங்க, நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அங்கே ஒரு டாக்ஸி வர அதில் ஏறிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கரெக்டாக அப்போ தான் வெளில வருவார். நம்ம ஹீரோன் டாக்ஸியில் ஏறதை பார்த்து அவரும் வந்து காரில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வந்து பார்க்கு வந்துடுறாங்க. பின்சோவை பார்த்தோன்னே ஏன் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பின்சோ வந்து நம்ம யுவன் பார்த்துட்டு யுவன்சியா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க நான் யுவன்சியா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்சோவும் ஆமால நான் மறந்துட்டேன், நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துடுறாரு. ஹீரோயினும் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ பின்சோ வந்து நீ வந்துட்டீங்களா, சரி நீ வந்து ட்ரிங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின் வந்து வேணாம் வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோயின் வந்து பின்சோ வாங்க வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு வேணா போய் ட்ரிங்க் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவ எப்படி வீட்டுக்கு தனியாக கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ பார்த்து இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு டின்னர் போகலாம் நீ தானே கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோ வந்து இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்சோ வந்து சியா அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிக்க போவாரு. அதை பார்த்து ஹீரோ வந்து பின்சோவை தள்ளி விட்டுறாரு. ஹீரோ வந்து பின்சோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்குள்ளே வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து தூக்கிட்டு போறாங்க. என்னை வீடு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வெளியில் கொண்டு வந்து நம்ம ஹீரோயினை வந்து விடுறாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நான் ஓவரா பண்றேன்னா அவன் ஓவரா பண்றானா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து சாரி நான் தான் தப்பா சொல்லிட்டேன், இருந்தாலும் அவனை நான் தனியாக விட்டுட்டு வர முடியாதுல்ல, அவன் நிறைய ட்ரிங்க் பண்ணிக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து எப்பவுமே அவனை பத்தி மட்டும் தான் யோசிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நம்மளா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நான் வந்து விட்டுட்டு போக முடியும், அவன் நிறைய ட்ரிங்க் பண்ணிக்கான், ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுது, பேசாம நீங்க வந்து வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சரி நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து அஸ்டனை வர சொல்லி அவனை கூட்டிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோனும் அங்கிருந்து கிளம்புறாங்க. எங்க போற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாங்க. சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போறாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஹீரோவும் போறாரு. அதுக்கப்புறம் ஒரு ரோட் கடையில் போய் நம்ம ஹீரோன் வந்து உட்காடுறாங்க. இங்கேயா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஆமா இங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஏதாவது நல்ல ஹோட்டலுக்கு போகலாம், இங்க வந்து ஹெல்த்தியாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோன் சொல்றாங்க இங்க சாப்பாடு நல்லா தான் இருக்கும், கபாப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இங்க சாப்பாடுலாம் டேஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோன் வந்து 2 கபாப் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் 2 பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் கேட்குறாங்க எதுக்காக பியர் வந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தானே எங்க சாப்பிட்டா ஒன்றாகுதுன்னு சொன்னேன், பியர் சாப்பிட்டா மட்டும் நீ செத்துவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பயமா இருக்கா, என்னை ட்ரிங்க்ஸ் பண்ணா ஏதாவது பண்ணிவேன்னு சொல்லி பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் சேர்த்து ட்ரிங்க் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து 1 சிப் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோ வந்து என்ன 1 சிப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க சரி என்னை பத்தி என்னதான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு கார் ஸ்டாப் பண்ணிருக்காக ரொம்ப வேகமா ஒரு போய் ஜம்ப் பண்ணி அந்த திருடனை வந்து பிடிச்சேன், அதை பத்தி நான் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து ஏன் அப்படி சொல்றீங்க, நான் எப்பவுமே அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் ரொம்ப சாஃப்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ பொண்ணு மாதிரி நடந்துக்க, இது என்னாலே இல்லை பின் சொன்னாலே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு இந்த மாதிரி என்னோட அஸ்டனை வந்து நீ தள்ளி விடும்போது அவனுக்கு 2 வாரத்துக்கு வந்து நடக்கவே முடியாம போச்சு அப்படின்னு சொல்றாரு. நான் யூஸ்வலா அது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உனக்கு பின்சோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து நான் ஹேண்ட்ஸமா இருக்கானா அவன் ஹேண்ட்ஸமா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து அவன் தான் ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. அவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, சாமிங்கா இருக்கா, அதே மாதிரி ரொம்ப நல்ல விதமா இருந்துக்கலாம், அவனை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு வந்து மெசேஜ் வருது. ஹீரோட ஹஸ்பண்ட் வந்து பின்சோவை போட்டோ எடுத்து ஹீரோவை கொண்டு போய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணியிருப்பாரு. அதுல பின்சோ வந்து செமையா தூங்கி வந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவன் ஹேண்ட்ஸமா இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்து அந்த போட்டோவை வந்து காமிக்கிறாங்க. இப்ப சொல்லு நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்னா அவன் ஹேண்ட்ஸமா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயின் வந்து அந்த போனை வந்து கொடுங்க டெலிட் பண்ணுங்க அந்த போட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து
ஃபோன் அந்த பக்கம் வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோன்னு சொல்றாங்க அவனோட பாடி ஷேப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து அவனை நீ தொட்டு பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோன் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி என்னை தொட்டு பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. ஹீரோன் வந்து முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சிருப்பாங்க. அப்போ ஹீரோனோட கை வந்து நம்ம ஹீரோவோட ரெஸ்ட்லேயே வந்து கை வச்சிருவாங்க. ஹீரோவோட இதயம் வந்து ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிச்சு அதை ஹீரோன் வந்து கேட்டுப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து என் இதயம் துடிக்கிறது கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோன் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினே பார்த்துருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோன் வந்து கையெழுத்துட்டாங்க. இது ஒன்றும் அவ்வளோ மோசமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் எபிசோட நினச்சி சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.